நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி சார், இப்போது கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 12வது வீட்டில் 10ஆம் அதிபதி, இது கடகராசிக்கு சூப்பர். நிறைய யூடியூப்பில் நிறைய ஜோதிடர்கள் இந்த சனியுடைய வக்ரத்தை பற்றி சொல்லும்போது கடகராசிக்கு அஷ்டம சனிக்கு நிகரான கஷ்டங்கள் வரும் அப்படின்லாம் நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. என்னுடைய சக நண்பர்களுக்கு, என்னுடைய ஜோதிடர்களுக்கு நான் சொல்லக்கூடியது தான், இந்த சனி வக்ரம் அடைகிறார் உண்மைதான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பின்னோக்கிய பயணம் இருக்கே தவிர
அடுத்த ராசிக்கு அவர் போகவே மாட்டார், மீனத்தை தாண்ட மாட்டார், பூரட்டாதிக்கே போக மாட்டார். அப்புறம் எப்படிங்க அவருக்கு தாண்டி வரப்போகிறார். அதனால் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டம சனிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சனி வக்ரம், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய இழப்புகள் அது அந்த மாதிரியான பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம பதிவுகளை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் அஷ்டம சனிக்கு நிகரான கஷ்டங்கள் நிகழும். ஒருத்தர் எனக்கு பெங்களூர்லேருந்து நேற்று ஒரு ஜோதிடர் கால் பண்ணார். சார், நானும் சாமி நமஸ்காரம், நானும் ஒரு 30 வருஷமாக இந்த மாதிரி ஜோதிடர் ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த அஷ்டம சனியில் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. ஒய்ஃபை மிஸ் பண்ணேன், பையனை மிஸ் பண்ணேன், நல்லதாக ஒரு வீடு இருந்தது. சார், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடெலாம் இருந்தது, வீடெல்லாம் நான் விற்றுட்டேன். அப்புறம் கடகராசிக்கு இவ்வளோ கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க சார், பார்க்கும்போது இங்கே துன்பமாக இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஜோதிடர் சொன்னார். அதனால் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று கடகராசி என்பர்களை நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. நம்முடைய பதிவுகள் எப்பவுமே உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அஷ்டம சனிலாம் கிடையாது கிடையாது கிடையாது. நல்ல வெறும் வக்ரக சனி மட்டும்தான் உங்களுக்கு நடக்குது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இந்த நேரத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமையக்கூடிய செவ்வாய். சார், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் செமையாக இருக்கும் சார். உங்களுக்கு எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம், உயிரே வேணாம், நான் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்கிற பசங்களாம் கூட இப்போ பொண்ணு பாருங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மாப்பிள்ளை பாருங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுனா அது புதுசாக இருக்குது, அதிசயமாக இருக்கு. நேற்று வரலும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம் நிகழும். ஒரு அதிசயம் நிகழும். காரணம் என்னங்க? 10ஆம் அதிபதி 6 10 அதாவது 5 10 செவ்வாய் முழு அசுபராகி அவர் 12ஆம் இடத்தில் மறையும் போது அந்த செவ்வாய் மங்கள விசேஷங்களை செய்து கொடுப்பார். இதுதான் சார் ஜோதிடம், இப்படிதான் சார் பார்க்கணும், இப்படிதான் நல்ல பதில் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் கடகராசி அநேக 1008 கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம சிஎம் ஒரு ஆள் கடகராசியில் இருந்துட்டதுனால எல்லாரும் சிஎம் ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? நம்ம சிஎம் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் ஒரு கடகராசி, அதனால் ஒன்று எல்லாரும் கடகராசி சிஎம் ஆகிட முடியுமா? அப்படி கிடையாது. அப்போ கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் குறையக்கூடிய நல்ல அற்புதமான மாதம். அதே போல் லாபஸ்தான 4 11 கூடியவன் கடகராசிக்கு, கடக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைவு, அதுவும் யோகம். அசுப கிரகம் மறைந்து பாதகாதிபதியும் மறைந்து குரு இருக்கின்ற காரணத்தினால் கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடியது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், கடன் கஷ்டங்களால் இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், பரீட்சை மாணவ செல்வங்களுக்கு வரக்கூடிய படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்கால கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது குடும்பஸ்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், வருமான கஷ்டம், தொழில் கஷ்டம், உடல் ஆரோக்கிய கஷ்டம், மனசு கஷ்டம், தூக்கம் வராமல் இருக்கிறது, எந்த கஷ்டம்னு நீங்கள் எப்படி பேர் வச்சாலும் சரிதான். நான் எழுதி கொடுக்குறேன். கடகராசிக்கு நல்ல நேரம் பிறக்குது. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களுக்கு நல்வழி காட்ட முடியும். உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு வழி இருக்குது. சாமி சொல்கிறாங்க, அம்பாள் சொல்கிறாங்க, வாராகி உத்தரவு கொடுக்குறான்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இது அம்பாளுடைய வாக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அதற்குரிய வழிபாடு அவசியம், பரிகாரங்கள் முக்கியம், தெய்வ வழிபாடு கை கொடுக்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தோம், தெய்வ வழிபாடு, தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றும். குடும்பத்தை பற்றி பார்க்கலாம்.